Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதில் எக்ஸசைஸ் நம்பர் 1.1 அதில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம் இதுவரையும் ஃபஸ்ட் சம் பார்க்கல அப்படின்னா இன்ட்ரடக்ஷனோடு சேர்த்து ஃபஸ்ட் சம்மையும் சேர்த்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா செகண்ட் சம்மில் நிறைய நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடுற மாதிரிலாம் இருக்கும் சம்ஸு. ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்றது, அதாவது ஒரு சம்மை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை புரிஞ்சு போடலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற எல்லா சப்டிவிஷன்லையும் கொஞ்சம் நல்லாவே தெளிவாக போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் போகிற சம்லலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக சம்ஸை அப்ரோச் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் தெளிவாக புரியணும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் அண்டு ஃபஸ்ட்டு சம்மை தெளிவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே ஏன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம டக்குன்னு எடுக்கிறோம், நம்பர்ஸ் எப்படி அசியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்லா புரியும். சரியா? ஸோ செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன் ஆர், இன்னொரு ஆர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆருக்கும் இந்த ஆருக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த ஆர் நார்மலாக இருக்கும், இந்த ஆர் வந்து ஏதாவது போல்டாக இருக்கும், இல்லை இட்டாலிக்ஸில் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து போல்டு பண்ணி காட்டியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா ரியல் நம்பர் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் ஆஃப் ஆர் ஆஃப் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இங்கே சொல்லலை பாருங்கள். ஃபிஃப்த் சம்மில் செக் வெதர் த ரிலேஷன் ஆர் இன் ஆர்னு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ஆருக்கும் வந்து வித்தியாசம் தெரியுதா? ஸோ இங்கே வந்து எங்கேயுமே நமக்கு என்ன சொல்லலை, ரியல் நம்பர்னு சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம தான் இந்த மாதிரி ஆர் கொடுக்கும்போது ரியல் நம்பராக கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா ஆர் அப்படிங்கிறது ரிலேஷனுக்கும் ஆர் தான் வரப்போகுது, ரியல் நம்பருக்கும் ஆர் தான் வரப்போகுதுன்றனால இந்த ரெண்டு ஆருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுவாங்க. சரியா? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறது ஒரு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, வழக்கமாக A, B அப்படின்னு கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கணுமா, A is less than or equal to B square அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய செட் பில்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இதில் வர்றது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ இதில் ரியல் நம்பராக பார்க்கணும் அப்படின்னா, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, இருக்கிற எல்லாமே தானே, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ், அப்புறம் ரேஷனல் நம்பர், இது எல்லாமே வந்து ரியல் நம்பரில் வரும்ன்றதுனால நம்ம எந்த நம்பர் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஏக்கும் பிக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன், அதாவது A is less than or equal to B ஸ்கொயர்னு இருக்குது. இதை நான் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 1/3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இந்த 1/3 அதே நம்பரை தான் நான் பிக்கும் எடுத்துக்கிறேன். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பிக்கும் அதே நம்பர் நான் எடுக்கிறேன்னா இங்கே என்ன ஒரு கண்டிஷன், ஸ்கொயரில் வருது. அப்போது 1/3 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/9 அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸில் வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த நம்பரோட இந்த நம்பர் சின்னதாக தான் இருக்க போகுது. அதுவே சரியா, இந்த நம்பரே நமக்கு ஒரு -2 இல்லைன்னா 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிக்கு நான் வந்து ஒரு 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், -1 கூட எடுத்துக்கிறேன், -1 ஸ்கொயர் அப்படின்னா இப்போ 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் எவ்வளோ, 1 தானே. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணியிருக்க முடியாது, 2 வந்து லெஸ் தேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் டு 1ன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஏதாவது ரியல் நம்பர்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த ரிலேஷனில் நமக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது வரல அப்படின்னா என்ன சொல்லிடலாம், இது ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு முதல்ல முக்கியமான விஷயம். இங்கே என்ன பார்ப்போம், ரிஃப்ளெக்சிவில் செக் பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவில் என்ன செக் பண்ணுவோம், A, A that is belongs to R இருக்கணும் அப்படின்னு தானே பார்ப்போம். சரி, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, A is less than or equal to B ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இங்கே செக் பண்ணும்போது ஏவும் பியும் இருக்குது, இங்கே ஏவே நான் கொடுக்குறேன். சரியா? A is less than or equal to A ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம இங்கே பார்த்தது என்னது, 1/3 is less than or equal to 1/9ன்னு வருது. இதுவே ஈக்குவலாக நமக்கு கிடைக்கல, A, வரல. இங்கே 1/3, 1/9 இருக்குது. அது திருப்பி போட்டோம்னா 1/9, 1/3 கிடைக்கும். அப்படி தான் வருமே தவிர 1/3 வரல நமக்கு. அப்போ என்னது, ரிஃப்ளெக்சிவ் இல்லை. அப்போது A, does not belongs to R, therefore R is not reflexive. சரியா? ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் என்ன, கொடுக்குற நம்பரே சேமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இங்கே வந்து A is less than or equal to Bன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதோ இந்த மாதிரி இந்த சம் மாதிரி நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே A is less than or equal to Aனே கொடுப்போம், Aக்கு 1 கொடுக்கும்போது less than or equal to 1ன்னு வரும். அப்போ 1, 1 பாசிபிள் அப்படிங்கிறதுனால. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த
ரிஃப்ளெக்ஷன் அதாவது ரிஃப்ளெக்ஸிவ்க்கு அப்புறம் நம்ம சிமெட்ரிக் செக் பண்ணுறோம். சிமெட்ரிக் செக் பண்ணும்போது ஏ கமா பிஏ வச்சுப்போமா. ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா தென் பி கமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல எடுத்துக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு வந்து ஒரு -1ன்னு எடுத்துக்கிறேனே. சரியா, ஏ ஈக்குவல் டு -1 எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் டு ஒரு 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், இங்கே ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். அதை நான் மாற்றி எழுதும்போது பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். செக் பண்ணலாமா. இப்போ ஏக்கு 1 கொடுக்குறேன், -1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்னது 2 ஸ்கொயர் இஸ் 4. சரி, இது செட் ஆகிடுச்சு. லெஸ் தேனாக இருக்குது, இல்லை ஈக்குவலாக இல்லாமல் லெஸ்ஸாக இருக்குது, அது ஓகே. இங்கே பிக்கு என்னது 2 லெஸ் தேன் ஈக்குவல் டு ஏக்கு -1 கொடுத்துருக்கேன். -1 ஸ்கொயர் என்ன 1. ஸோ லெஸ் தேன் ஈக்குவல் டு 1. இது வருமானா நமக்கு சான்ஸ் இல்லை. ஸோ சிமெட்ரிக்கும் என்ன வருது, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் பட் பி கமா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ என்ன பண்ணலாம், therefore R is not symmetric. சரியா, சிமெட்ரிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்ல என்ன பண்ணுறோம், அதாவது டிரான்சிட்டிவ் செக் பண்ணோம். டிரான்சிட்டிவ்ல என்ன பண்ணுவோம், 3 வேரியபிள்ஸ் எடுத்துப்போம். அதாவது ஏ கமா பின்னு செக் பண்ணும்போது தட் பிலாங்ஸ் டு ரிலேஷனில் இருக்கணும். அதே மாதிரி பி கமா சி எடுக்கும் போதும் என்னது தட் பிலாங்ஸ் டு ரிலேஷனாக இருந்தால் தென் என்ன சொல்லணும், ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும், ஆர்னு சொல்லணும். சரியா, இதுதான் கண்டிஷன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஏக்கு நம்ம இதே மாதிரி வேல்யூஸ் எடுத்துக்கலாமா. ஏக்கு நான் வந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன், பிக்கு -3 எடுத்துக்கிறேன், சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1 எடுத்துக்கலாமா. சரியா, 1 எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ ரேண்டமாக ரியல் நம்பர்ஸில் நமக்கு ரேஷனல் நம்பர்ஸாக எடுக்காமல் நான் முழு நம்பராக எடுத்துக்கிறேன். சரியா, ரியல் நம்பர்ன்றதுனால இன்டீஜர் கூட எடுத்துக்கலாம் இல்லையா, அதனால் இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது இதில் செக் பண்ணும்போது ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு செக் பண்ணும்போது இதில் என்ன வரும், நமக்கு ஏக்கு 2 செக் பண்ணியிருக்கோம், இங்கே பிக்கு -3 தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. சரி, இது ஓகே. நெக்ஸ்ட்டு பி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இது என்ன ஆகுது, -3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. சரி, இதுவும் கிடைக்குது. இங்கே இதில் ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், அதாவது இந்த மாடல் செக் பண்ணுறோம் இல்லையா. இங்கே என்ன வந்திருக்கு, நமக்கு ஏக்கு ஆல்ரெடி 2 கொடுத்துருக்கோம், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிக்கு 1 கொடுத்துருக்கோம். சரியா, அப்போது 2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர்னால் 1 தானே, 1 வருமா, கிடையாது. ஸோ இது 2,9 ஓகே. சரியா, அதுக்கப்புறம் 9ஏ வரல, ஓகேவா, இது செட் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்ன பண்ணலாம், therefore R is not transitive சொல்லிடலாமா. therefore என்ன சொல்லலாம், hence R is neither reflexive nor symmetric and not transitive அப்படின்னு சொல்லி சம்ம முடிச்சிடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது check whether the relation R defined in the set 1, 2, 3, 4, 5, 6 as R is equal to A comma B such that B is equal to A plus 1 is reflexive, symmetric or transitive. இதெல்லாம் செக்னா சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணால் போதும். இங்கே ஷோ தட்லாம் வருது பாருங்கள், ஷோ தட்டில் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கணும் பட் நாட் சிமெட்ரிக் கொடுத்துட்டாக்கா அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டும்போது இந்த சிமெட்ரிக் வராமல் பட் ரிஃப்ளெக்சிவும் டிரான்சிட்டிவும் வர மாதிரி நம்ம செக் பண்ணி போடணும். சரியா, இப்போது தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டு, இந்த செட்டுக்கு பேர் கொடுக்கல அதனால் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏல வந்து 1, 2, 3, 4, 5 அண்டு 6 இந்த 6 நம்பர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்க இந்த செட் பில்டர் ஃபார்ம் என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கம்மா பி அப்படிங்கிறதுல ஒரு பேட்டர்னில் நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும். தட் இஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரி, இதில் நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். செக் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லலாம், இப்போது இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ரிஃப்ளெக்சிவ்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல
b ஈக்குவல் டு a + 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இப்போ bக்கு பதில் ஏவே கொடுத்தோம்னா கூட a ஈக்குவல் டு a + 1ன்னு தான் நமக்கு வரப்போகுது. இன்கேஸ் நான் ஏக்கு 1ன்னு கொடுக்குறேன்னா இங்கே 1 + 1ன்னு நமக்கு ஆன்சர் வரும். சரியா? அதாவது when a, நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா ரெண்டுமே ஏவாக இருக்கும்போது பிக்கு நான் a சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 1 கொடுத்தேன்னா 1 ஈக்குவல் டு 2ன்னு வரும். சரியா? 1 ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? 1, 2ன்னு தான் கிடைக்கும் நமக்கு. கரெக்டாக? அப்போ இஃப் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா a, that belongs to Rன்னு நம்ம சொல்லணும். ஹியர் என்ன சொல்லலாம்? நமக்கு 1, 1 இல்லை 2, 2 இல்லை 3, 3 எக்ஸட்ரா டு இங்கே 6 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? 6, 6 does not belongs to R. அந்த ரிலேஷனில் இந்த மாதிரி 1, 1, 2, 2, 3, 3லாம் நமக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டு என்ன சொல்லலாம்? therefore R is not reflexive. சரியா? R ரிஃப்ளெக்சிவ்ல வரல அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியாச்சு. சரியா? இஃப் சிமெட்ரிக் அப்படின்னு செக் பண்ணும்போது இதில் என்ன பண்ணணும்? நம்ம 2 வேல்யூஸ் எடுத்துப்போம் இல்லையா? a, b belongs to R இருந்துச்சு அப்படின்னா தென் என்ன சொல்லணும்? b, a also belongs to R அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூஸ் செக் பண்ணும்போது எப்படி எடுக்கலாம்? நமக்கு இந்த a அண்ட் பியை வச்சு இங்கே வேல்யூஸ் செக் பண்ணலாம். சரியா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிஷன் என்ன? b ஈக்குவல் டு a + 1 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்? a ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். இங்கே கொடுத்துருக்க நம்பர்லாம் செக் பண்ணுறேன். a ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாக்கா நமக்கு இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? b ஈக்குவல் டு என்ன? 1 + 1 is 2. when a ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன். அப்போ b ஈக்குவல் டு 3 கிடைக்குமா? a ஈக்குவல் டு 3 கொடுத்தா b ஈக்குவல் டு 4 கிடைக்கும். ஸோ ஆன் a ஈக்குவல் டு நான் 6 கொடுத்தேன்னா b ஈக்குவல் டு 7 கிடைக்கும். ஸோ 6 நம்பர்ஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம ரிலேஷன் எப்படி எழுதி பார்க்கலாம்? இந்த இடத்துல 1, 2 தென் 2, 3 அப்புறம் 3, 4 தென் 4, 5 தென் 5, 6 அப்புறம் 6, 7 அப்படின்னு நமக்கு இந்த ரூஸ்டர் ஃபார்ம் எழுதியாச்சு. இதில் செக் பண்ணும்போது சிமெட்ரிக்கில் என்ன பண்ணியிருக்கணும்? a, b இன்கேஸ் நான் வந்து ஒரு 2, 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2, 3 அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு R. பட் 3, 2 does not belongs to R. கரெக்டாக? ஏதாவது ரேண்டமாக நம்பர் எடுக்கிறேன், அதை திருப்பி போட்டால் அந்த குரூப்புக்குள்ளே இருக்கா அப்படின்னா நமக்கு இல்லை. அப்படின்னும் போது therefore என்ன சொல்லலாம்? R is not symmetric. இதுக்கப்புறம் என்னது? இஃப் டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவாக இருந்தால் என்ன நமக்கு செக் பண்ணும்போது a, b belongs to R அப்படின்னா b, c belongs to Rன்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா நமக்கு தென் என்ன சொல்லணும்? a, c also belongs to R அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை இஃப் டிரான்சிட்டிவ், இஃப் சிமெட்ரிக் அப்படின்ற கண்டிஷனை மேலே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இங்கே ரூஸ்டர் ஃபார்ம் எழுதியாச்சு இல்லையா? அதனால் அந்த ரிலேஷனை ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கிறேன். இன்கேஸ் நான் இந்த வேல்யூ எடுக்கிறேன். சரியா? இந்த வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1, 2 அது வந்து என்ன இருக்குது? a, b மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு நான் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? எதில் முடியுதோ அதில் ஆரம்பிக்கிற வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. 2, 3 இருக்கா? தட் இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ என்ன சொல்லணும்? a, cன்னு சொல்லணும். அது மாதிரி பார்க்கும்போது 1, 3 அப்படின்னு செக் பண்ணோம்னா அந்த வேல்யூ நம்ம டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஆர்க்குள்ள அந்த மாதிரி ஒரு வேல்யூவே இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ இதுலேயும் என்ன வரல? நமக்கு டிரான்சிட்டிவ் வரல, சிமெட்ரிக் வரல, அண்டு ரிஃப்ளெக்சிவும் வரல அப்படிங்கிறது செக் பண்ணியாச்சு. சரியா? ஸோ எழுதும்போது செக் பண்ண சொன்னாங்களே, அதனால் லாஸ்ட்டில் எழுதும்போது என்ன சொல்லலாம்? therefore R is neither reflexive nor symmetric and nor transitive இப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். சரியா? ஸோ இது செக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது show that the relation R in R defined as R is equal to a, b such that a is less than b is reflexive and transitive பட் நாட் சிமெட்ரிக். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஷோ தட்னு சொல்லியிருக்காங்க. ஷோ தட்னு நமக்கு சொன்னாலே என்ன? அவங்க சொல்லியிருக்கப்படியே அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம பார்த்தே ஆகணும். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்மை நம்ம இங்கே செக் பண்ணணும். சரியா? ஃபோர்த் சம்மில் என்ன சொல்லியிருக்கு? ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கு. அந்த ரிலேஷன் என்னது? நமக்கு
ஏ கமா பி ஃபார்மில் எழுதும்போது என்னவா ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இஃப் ரிஃப்ளெக்சிவாக இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ கமா ஏ தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா? சரி, ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்றது நம்ம ரிஃப்ளெக்சிவில் செக் பண்ணுவோம். செக் பண்ணலாமா அப்படின்னா இங்கே அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. என்னது? நமக்கு இந்த செட் பில்டர் ஃபார்மில் ஒரு இது ஆர் அப்படின்னா என்னது? ரியல் நம்பர். சரியா? ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்னால் நம்ம எந்த நம்பர் வேணுனாலும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக ரிஃப்ளெக்சிவ் நான் சொல்லும்போது இப்போ ஏக்கு 1 கொடுக்குறேன். இது எந்த ஃபார்மேஷனில் இருக்கும்? ஏ கமா ஏ வரணும் இல்லையா? அந்த ஃபார்மேஷனுக்கு வரணும்னா ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ. கரெக்டு தானே? அப்போ இங்கேயும் ஏ கிடைக்கும், இங்கேயும் ஏ கிடைக்கும். அப்போது என்ன சொல்லலாம்? ஏ கமா ஏ தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லும்போது தேர்ஃபோர் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ இங்கே செக் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஏ கமா ஏன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஏ கமா ஏக்கு அந்த பாசிபிலிட்டி என்ன பண்ணலாம்? இந்த பாசிபிலிட்டியை ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்றத ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏனே கொடுத்தோம்னா ஏக்கு நமக்கு 1 தான் கொடுக்குறோம் அப்படின்னா 1 தான் வரப்போகுது. ஏ கமா ஏ இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இஃப் என்னது? சிமெட்ரிக்னு எடுக்கும்போது என்ன பண்ணணும்? ஏ கமா பிங்கிறது பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா தென் பி கமா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்படிங்கிறது. சரியா? இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம ஏக்கு ஒரு 1 கொடுக்குறோம், பிக்கு 2 கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1, 2 அப்படின்றத நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன இருக்கும்? ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு லெஸ் தேன் 1 தானே? ஏ வந்து லெஸ் தான், 2 அதிகமான நம்பர் தான். சரி, இட்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். பட் என்ன சொல்லலாம்? இதை 2 மாற்றும் போது 2, 1 எழுதும்போது 2 இஸ் லெஸ் தேனா 1 இல்லைல்ல, இது தட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ என்ன சொல்லலாம்? தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். சரியா? தென் இஃப் டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது நம்ம என்ன செக் பண்ணணும்? ஏ கமா பி அப்படிங்கிறது பிலாங் டு ஆராக இருக்குதா? சரியா? அண்டு பி கமா சி மூணாவது வேல்யூவும் பிலாங் டு ஆராக இருக்கா அப்படின்னா தென் என்ன சொல்லணும்? ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடணும். சரியா? இப்போ என்ன செக் பண்ண போகிறோம்? 1, 2 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1, 2 அப்படிங்கிற வேல்யூ எடுக்கிறேன். இது பிலாங்ஸ் டு ஆர் தான். சரியா? இப்போது 2க்கு அடுத்த நம்பராக நான் வந்து ஒரு 4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 2, 4ன்னு எடுத்தாலும் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான். 2 4ஓட சின்னது தான். இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் ஆருக்கு செக் பண்ணியாச்சு. இப்போ எழுதும்போது ஏ கமா சி அப்படின்னு எழுதும்போது தென் 1, 4ன்னு எடுத்து எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த ஏ கமா சி எடுத்து எழுதும்போது 1, 4 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். அந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கா? ஏ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏ லெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு பட்சத்தில் ஏ வந்து 1ங்கிறது 4ஓட சின்னது தான். தேர்ஃபோர் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரியா? ஏன் இங்கே ரிஃப்ளெக்சிவ்? எஸ் இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். இங்கே டிரான்சிட்டிவ்? எஸ் டிரான்சிட்டிவ். பட் நாட் சிமெட்ரிக் அப்படின்றது பார்த்தாச்சு. இங்கே என்ன கேட்டிருந்தாங்க? இங்கே சிமெட்ரிக் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் வந்து டிரான்சிட்டிவாக இருக்கணும், பட் நாட் சிமெட்ரிக்னாங்க. நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபிஃப்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செக் வெதர் த ரிலேஷன் ஆர் இன் ஆர் டிஃபைன்டு பை ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கியூப். சரியா? இதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணும்போது வேல்யூஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ 5th சம்மில் இருக்கும். 5th சம்மில் ஆல்ரெடி இது வந்து ஸ்கொயர் போட்ட மாதிரி தான் கியூபும். அதனால் இதில் வந்து நாட் சிமெட்ரிக் கண்டிப்பாக நாட் ரிஃப்ளெக்சிவ் உண்டு, நாட் டிரான்சிட்டிவும் உண்டு. எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளுடைய ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத எழுதிடலாம். ஏ கமா பி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஏ கமா பின்றது என்னது? கண்டிஷன் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி கியூப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதில் ஆர் அப்படின்றது என்னவா? இங்கே ரியல் நம்பருக்கான ஆர். சரியா? ஒரு ஸ்பெஷல் ஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர் என்னது? ரியல் நம்பர். சரியா? ரியல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஸ்பெஷல் ஆர் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இது ஏதோ ஸ்பெஷல் ஆர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்படின்னா ஆர்னா என்ன? ரியல் நம்பர்ஸ். இது நம்ம இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருப்போம். சரியா?
நெக்ஸ்ட்டு இதில் கொடுக்கும்போது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், இஃப் ரிஃப்ளெக்சிவ்னு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே ஏ கமா ஏ அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்படிங்கிறது. இஃப் ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், இதுதான் நமக்கான கண்டிஷன். இப்போ ஏக்கு நான் 1 கொடுக்குறேன் அண்டு பிக்கு நான் 2 கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ஏ இஸ் லெஸ் than or equal to பி கியூப் அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா 1 இஸ் லெஸ் than or equal to என்னது 2 கொடுக்குறோம் அப்படின்னா 2 கியூப். அப்போது 1 லெஸ் than or equal to 8. இந்த கண்டிஷன் என்னவோ ஓகே தான், ஆனால் இங்கே வர்றதே என்ன ஆயிருக்கு, நமக்கு இங்கே 1 கொடுத்தோம், சரி 1 இஸ் லெஸ் than or equal to இங்கே ஏ கமா ஏ இருக்குது அப்படின்றதுனால ஏ கியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட 1 கொடுத்தா 1 தான் வரும். ஆனால் இங்கே 2 கொடுத்தா என்ன ஆகிடும், நமக்கு இங்கே 2 கியூப் இஸ் 8. அப்போது 2 இஸ் லெஸ் than or equal to 8. கண்டிஷன் ஓகே, பட் நமக்கு 2,2 வருதானா, வரல. 1,1ஓட நின்று போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போவுமே இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே போக முடியாது. அதனால் என்ன சொல்லலாம், நமக்கு ஹியர் ஏ கமா ஏ does not belongs to ஆர்ன்னு டேரெக்டாகவே சொல்லிடலாம். சரியா? therefore R is not reflexive அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ இஃப் இதுக்கப்புறம் இஃப் சிமெட்ரிக், சரியா? சிமெட்ரிக்காக இருந்தால் என்ன நமக்கு கண்டிஷன் அப்படின்னா ஏ கம்மா பிங்கிறது எடுக்கிறோம் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பி கம்மா ஏவும் என்ன இருக்கணும், தென் பி கம்மா ஏ ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிஷன் இருக்குது. சரி, இந்த இடத்துல செக் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 1,2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1,2ன்னு எடுத்தேன்னா தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர். சரியா? 1 இஸ் லெஸ் than or equal to 2 கியூப் அப்படின்னா அது என்ன இருக்கும், 1 less than or equal to 8 ஆயிருக்கும். சரியா? இப்போது இது பி கமா ஏ அந்த சினாரியோக்கு வருது. இது ஏ ஈக்குவல் டு 1னும் பி ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாக்கா இங்கே பி கமா ஏன்னு போடும்போது 2 இஸ் லெஸ் than or equal to 1 கியூப் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 1 கியூப் இஸ் 1 தான். அப்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, 2,1 நமக்கு கிடைக்காது. ஏன்னா லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் 2,1 does not belongs to R அப்படின்றத நம்ம எழுதிடுவோம். therefore என்ன சொல்லலாம், R is not symmetric. சரியா? தென் இஃப் ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ட்ரான்சிட்டிவாக இருக்கும்போது என்ன பண்ணணும், ஏ கம்மா பின்னு ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னா அது ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பி கம்மா சின்னு எடுக்கிறோன்னா, மூணாவது வேல்யூ சின்னு எடுக்கிறோன்னா அதுவும் வந்து ரிலேஷனில் இருக்கணும். இது ரெண்டுமே ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா ஏ கம்மா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். சரியா? இப்போது இங்கே செக் பண்ணும்போது சிமெட்ரிக் வரையும் செக் பண்ணுறோம் இல்லையா, ட்ரான்சிட்டிவில் செக் பண்ணும்போது வருமா, கண்டிப்பாக. இப்போது இங்கே நான் வந்து ஒரு 2,3 அப்படின்னு எடுத்துக்கிறேன், தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். தென் 3,1/2 அப்படின்னு எடுக்கிறேன்னா தட் இஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு எடுக்கிறேன். அப்படின்னா இங்கே சொல்ல முடியுமா, 2 இஸ் லெஸ் than or equal to 1/2 அப்படின்னு சொல்லலாமா, முடியாது இல்லையா. தட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். therefore ஏன்னா ரியல் நம்பர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன நம்பர் ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால 1/2ன்றதுலாம் இங்கே எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். therefore R is not transitive அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதில் ட்ரான்சிட்டிவும் வரல, சிமெட்ரிக்கும் வரல, ரிஃப்ளெக்ஸிவும் வரல அப்படின்றத செக் பண்ண சொன்னாங்க. ஸோ செக் பண்ணிட்டோம். சரியா? இதுக்கப்புறம் ஷோ தட் சம் இருக்குது, அதை பார்த்துடலாம். சிக்ஸ்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் 1, 2, 3 gives R is equal to 1,2 and 2,1 is symmetric but neither reflexive nor transitive அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குறதுல வந்து நமக்கு செட் பில்டர் ஃபார்ம் கொடுக்காம ரூஸ்டர் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படின்றதுனால இந்த கொஸ்டினில் ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லலாம், சிக்ஸ்த்து சம்மில் நமக்கு ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ரூஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 1,2 அண்டு 2,1ன்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது, ஹியர் ஃபார் ரிஃப்ளெக்சிவ் என்னது ஏ கமா ஏ அப்படிங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். therefore R is not reflexive. எப்படி சொல்லலாம், இங்கே 1,1 இல்லை, 2,2 இல்லை, 3,3 இல்லை, எதுவுமே இல்லைன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே ஏ கமா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் நீங்கள் சொல்லிடலாமா. தென் ஹியர் ஃபார் சிமெட்ரிக்கில் செக் பண்ணும்போது A comma B belongs to R, then B comma A also belongs to R. இருக்கா இதுக்குள்ள
1,2வும் இருக்குது, 1,2 பிலாங்ஸ் டு ஆர்னா 2,1ம் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ 1,2 இஸ் பிலாங்ஸ் டு ஆர், தென் 2,1 ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தேர்ஃபோர் ஆர் இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்லுவோம்? ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்க்கு என்ன? ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு செக் பண்ணும்போது அதுக்கப்புறம் பி கமா சிங்கிறதும் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு செக் பண்ணணும். அப்புறம் ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆராக இருக்கணும். எப்போ? தென் எப்போ இஃப் ட்ரான்சிட்டிவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரணும்னு பார்த்துருக்கோம். சரியா? இப்போது 1,2 இருக்குது. சரியா? ஆனால் 2,3 ஏதாவது இருக்கா அப்படின்னா வேறு நம்பர் இருக்கானா? இல்லை. 2,3 ஏதோ வந்து நாட்டு பிலாங்ஸ் டு ஆர். வேறு நம்பர் வரணும் சிங்கிறது. இங்கே ஏவே வந்திருக்குல்ல, 1,1 1,2 இருக்குது, 2,1 வந்திருக்கு. அப்போ இதுவே இங்கே செட் ஆகலை. அப்போ என்ன ஆகும்? 1, அதுக்கப்புறம் ஏ கமா சிங்கிறது நாட் பிலாங்ஸ் டுன்னு வந்துடும் இல்லையா? தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அப்போது இங்கே என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் ஆர் இஸ் ஒன்லி சிமெட்ரிக் பட் நாட் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ். சரியா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரியா? இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட்ன்றதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஷோ தட்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் சொல்லிட்டு போட்டு முடிச்சிருங்க. இல்லை செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இது செக் பண்ண வரல அப்படிங்கிறது லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.